வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பியரர் செக் விஸ் ஆர்டர் செக் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேங்க் எக்ஸாம்லையும் சரி, இன்டர்வியூலையும் சரி, அடிக்கடி கேட்கப்படக்கூடிய பேசிக்கான செக். இந்த பியரர் செக்னா என்ன, ஆர்டர் செக்னா என்ன அப்படின்றது தான் அடிக்கடி கேட்பாங்க. நிறைய வகையான செக் இருக்குது, ஆனால் இந்த ரெண்டு தான் பேசிக்கான செக். இதை பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? நீங்கள் எல்லாருமே பேங்க்கு போனீங்கனாலுமே இந்த டைப் ஆஃப் செக்கை பார்த்துருப்பீங்க. அப்படி உங்களுக்கு தெரியலாட்டியுமே இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பியரர் செக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக் இருக்கும். அந்த செக்கில் பார்த்தீங்கன்னா பே அப்படின்னு சொல்லி போட்டு அதில் ஒரு லைன் போட்டு அதில் பியரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேன்ற இடத்துல உங்கள் பேர் எழுதியிருந்தாலும் யார் பேர் எழுதியிருந்தாலும் இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் பேங்க்கில் போய் அந்த உங்களுக்கு ஒரு செக் ஒருத்தவர் உங்கள்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்கை நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்குறீங்க. அந்த செக்கில் பார்த்தீங்கன்னா பேன் போட்டு யாரோட நேம்னாலும் இருக்கட்டும், பியரர்னு இருக்கட்டும், சரிங்களா? யாரோட நேம் போட்டு இருந்தாலுமே அந்த செக்கை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தா உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. அதுதான் அந்த செக்கை யார் பியர் பண்ணால் பிடிச்சிட்டு யார் அந்த செக்கை கொண்டு போய் நின்னாலுமே அவங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா பைசா கொடுத்துருவாங்க. இந்த பேருக்கு உள்ளவங்க தான் இருக்கணும், இந்த பேர் உள்ளவங்க தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சா? பியரர் செக்னா என்னன்னா, அந்த செக்கை பியர் பண்ணிட்டு யார் போய் கவுண்டரில் நின்னாலுமே அந்த பணம் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுரும், சரிங்களா? அந்த செக்கு என்ன நேமில் யார் பேரில் இருந்தாலுமே பரவாயில்ல, அந்த செக்கை யார் தூக்கிட்டு போய் நிற்கிறானோ அவங்க கையில் காசு கொடுத்துருவான், சரிங்களா? இதே ஆர்டர் செக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்கில் பார்த்தீங்கன்னா பேன் போட்டு ஆர்டர் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த செக்கில் பேன் போட்டு பியரர் அப்படின்னு இருக்கா, அந்த வேர்டை கேன்சல் பண்ணிட்டாலே அது ஆர்டர் செக்காக மாறிடும், சரிங்களா? அப்போ அந்த பேன்ற இடத்துல அந்த செக்கில் யார் பேர் இருக்கோ அவங்க மட்டும் போய் கவுண்டரில் நின்னாதான் உங்களுக்கு அந்த பணம் கொடுக்கப்படும், சரிங்களா? ஆர்டர் செக்னா நம்ம ஆர்டர் கொடுத்துட்றோம். பேன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பேர் எழுதியிருக்கும். இப்போ ஜாக்சன் எழுதியிருக்குன்னா, ஆர்டர் செக்னா the word order is mentioned or the word bearer is cancelled அப்படின்னாலே அது ஆர்டர் செக்கா மாறிடும், சரிங்களா? ஸோ அப்போ சி ஜாக்சன் செல்லதுரை அப்படின்னு அந்த பே அப்படின்ற லைன் பக்கத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் செக். ஸோ இப்போ நான் பேசுகிற எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செக் டிஸ்பிளே ஆகிருக்கும், மேபி டிஸ்பிளே ஆகாமல் இருந்திருக்கும். நான் நைட்டில் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் இதை அப்படின்னு எனக்கு ஞான உதயம் வந்துச்சு. அதனால தான் இந்த ஆர்டர் செக், பியரர் செக் எடுத்தேன், சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் செக்கில்